தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவிக அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் வெளியிட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து சத்தமில்லாமல் தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே தொழில்துறையில் வளர்ந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு தற்போது தாவிக ஆட்சியில் வெறும் 50 நாட்களிலேயே பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தன் துறை மீது அக்கறை காட்டாமல் ரீல்ஸ் வெளியிடுவதிலேயே ஆர்வம் காட்டி வருகிறார். இதனால் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்கள் சத்தமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதேபோல் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய மிகப்பெரிய முதலீடுகளை இம்மாநிலங்களே அள்ளி செல்கின்றன. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு தாவிக ஆட்சியில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். விஜய் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை மிக மோசமான நிலையில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்களும் தொழில்துறையினரும் கவலை தெரிவித்துள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாடு இழக்க நேரிடும் என்று தொழில்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாவிக அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் வெளியிட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து சத்தமில்லாமல் தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே தொழில்துறையில் வளர்ந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு தற்போது தாவிக ஆட்சியில் வெறும் 50 நாட்களிலேயே பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தன் துறை மீது அக்கறை காட்டாமல் ரீல்ஸ் வெளியிடுவதிலேயே ஆர்வம் காட்டி வருகிறார். இதனால் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்கள் சத்தமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதேபோல் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய மிகப்பெரிய முதலீடுகளை இம்மாநிலங்களே அள்ளி செல்கின்றன. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு தாவிக ஆட்சியில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். விஜய் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை மிக மோசமான நிலையில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்களும் தொழில்துறையினரும் கவலை தெரிவித்துள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாடு இழக்க நேரிடும் என்று தொழில்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.